ஹலோ பிரிஸ்லார். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 31ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக அந்நிய தேசத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருந்தது. ஆண்டவரை நோக்கி அபயமிட்டு கொண்டிருந்த சமயத்தில் ஆண்டவர் சொன்னதான வார்த்தை, உங்களுடைய எல்லா அழுகையும் நான் சந்தோஷமாக மாற்றுவேன், உங்களை மறுபடியும் இந்த செழிப்பான தேசத்திற்கு கொண்டு வந்து உங்களை வழிநடத்துவேன், எங்கேயும் இடறி போக மாட்டீர்கள், செம்மையான வழியில் நான் உங்களை நடக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி தங்களுடைய சொந்த தேசத்துக்கு கூட்டி சென்றார் என்று பார்க்கிறோம். அதே போல் இந்த நாளிலேயும் கூட நம்முடைய வாழ்க்கை அழுகையாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சோதனை நிறைந்த, கஷ்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னுடைய அழுகையை சந்தோஷமாக மாற்றப் போகிறேன், களிப்பாக மாற்றப் போகிறேன், உன்னை தண்ணீருள்ள செழிப்பான தேசமாகவும் உன்னை நானே செம்மையான வழியில் நடத்துவேன், நடக்க பண்ணுவேன் என்று ஒரு குழந்தையை நடக்க பண்ணுகிறது போல ஒரு குழந்தையை நாம் எப்படி தோளின் மேலே தூக்கி சுமந்து கொண்டு போகிறோமோ, குழந்தை நடந்தாலும் அதை எவ்வளவு பத்திரமாக நடக்க செய்து நம்முடைய முழு பார்வையையும் இந்த குழந்தையின் மேலே வைத்திருப்போம். அதே போல தான் ஆண்டவரும் நம்முடைய நடக்கையின் மேலே, நம்முடைய பாதையின் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். நம்மை இடராமல் சொல்கிறார், நீ இடறி போக மாட்டாய், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தங்கள் கைகளில் தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நம்மை இடராத செம்மையான வழியில் நடத்தப் போகிறார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையாய் மாற்றுவார். விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பை நேசிக்கத்தான பரலோகத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளில் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அன்றைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய எல்லா விதமான அழுகையின் பாதையை களிப்பாக மாற்றி தருவீராக. ஆறுதலற்ற, தேறுதலற்ற, சமாதானமற்ற வாழ்க்கையை சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சகலவித கவலைகள் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கட்டளையிடுவீராக. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூர்ந்து பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆப்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.